மாவட்டம் தாளவாடி அருகே ஆம்புலன்ஸ் வாகனத்தை திடீரென வழிமறித்த 2 காட்டு யானைகள் நீண்ட நேரமாக வழிவிடாமல் நின்றது. இதனால் அச்சமடைந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அங்கேயே நின்றிருந்து யானைகள் வனப்பகுதிக்குள் சென்ற பிறகு வாகனத்தை ஓட்டி சென்றார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. ஈரோட்டில் தட்டச்சு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு உள் மாவட்டத்திலேயே தேர்வு மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் தட்டச்சு பயிலகத்தினர் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். தட்டச்சு தேர்வுக்கு நீலகிரி மாவட்டத்தில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இளம்பெண்கள் இரவு நேரத்தில் பயணம் செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் உள் மாவட்டத்திலேயே தட்டச்சு தேர்வு எழுத மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்ததாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். நீலகிரியில இருந்துச்சு, அதை நாங்கள் விலைக்கு வாங்கினோம். எல்லாவோட இதுவுமே அப்ரூவலோட வச்சு தான் எல்லாமே பண்ணணும். இப்போ உரிமையாளர் மாற்றம் எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி கொடுத்துட்டாங்க, இடமாற்றத்துக்கான ப்ரூஃபும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் எக்ஸாம் எங்களுக்கு இங்கே நடத்துறதுக்கு பதிலாக நீலகிரியோட அட்ரஸ் வச்சே போட்டுவிட்டுட்டாங்க. ஆனால் எங்களோட இது நடத்துறது நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் மையம் வந்தால் நல்லாயிருக்கும். 31 ஸ்டூடெண்ட்ஸையும் பெண்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லாம் ஃபீட் பண்ணுற குழந்தைகளும் இருக்கிறாங்க, ப்ரெக்னென்ட் லேடியும் இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. தயவு செஞ்சு இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு சென்டர் மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க வளாகத்தில் வணிக வளாகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விளாத்திக்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜிவி மார்க்கண்டேயன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். சென்னை ஆர்கே நகர் அருகே 4 இடங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 2500 பேருக்கு இனிப்புகளுடன் அசைவ உணவு வழங்கி அன்னதானம் நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் RS ராஜேஷ் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மாவட்ட ஆட்சித்தலைவரின் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இதில் 47 பயனாளிகளுக்கு ரூபாய் 9.06 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய நிலையில் முன்னதாக இம்முகாமில் சுகாதாரத்துறை, வேளாண்மை துறை போன்ற பல்வேறு துறைகளின் செயல்முறை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே அரசு பேருந்தில் தவறவிட்ட 60,000 ரூபாய் பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த முன்னாள் ராணுவ வீரருக்கு பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். பரமசிவன் என்பவர் பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது பணத்தை தவறவிட்ட நிலையில் முன்னாள் ராணுவ வீரர் முருகேசன் பரமசிவனிடம் 60,000 ரூபாய் பணம் மற்றும் வங்கி புத்தகம் உள்ளிட்டவற்றை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், மாவட்ட ஆட்சித்தலைவர் MS பிரசாத், திரைப்பட இயக்குனர் சமுத்திரக்கனி உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கோவை பொள்ளாச்சி ரயில் நிலைய பெயர் பலகையில் இந்தி மொழி எழுத்துக்களை அளித்த சம்பவம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு நூதன முறையில் திமுகவினர் பதிலளித்துள்ளனர். திமுக கழக சட்டத்திட்ட திருத்த குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் தலைமையிலான திமுகவினர் கருப்பு ஆடு ஒன்றை கையில் பிடித்தபடி சாலையில் ஊர்வலமாக வந்து ஆட்டிற்கு அண்ணாமலை என பெயர் சூட்டி அதனிடம் தென்றல் செல்வராஜ் தனது பேரன் பயிலும் பள்ளியின் பாடத்திட்டம் மற்றும் மதிப்பெண் பட்டியல் நகலை காண்பித்து அதில் இந்தி மொழி இல்லை எனவும் தனது வம்சாவளியினர் இருமொழி கொள்கையை பின்பற்றி வருவதாகவும் தெரிவித்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஸ்கூல்ல 10வது படித்துக் கொண்டிருக்கிறேன். என் பேரன் அவங்களுடைய கல்வி தமிழ், ஆங்கிலம், சயின்ஸ், மேக்ஸ், அப்புறம் சோசியல் சயின்ஸ் தான் அங்கே 5 பாடத்திட்டங்கள் பேரன் படிச்சுட்டு இருக்கிறது. அவன் படித்த மார்க் ஷீட் என்னுடைய சின்ன பேரன் இங்கே படிச்சுட்டு இருக்கிற
சாந்தி நிகேதனில் 2 வருஷம், இந்த வருஷம் முடிஞ்சு வேற பள்ளிக்கு மாற்றிடுவேன். நானும் சரி, என் தந்தையும் சரி, என் மகனும் சரி. சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் தீராத வயிற்றுவலி காரணமாக ஹேமச்சந்திரன் என்ற இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவேற்காடு போலீசார் இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழகத்தில் ஜாதிய வன்கொடுமைகளை தடுக்க வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சி சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதை அரசு தடுத்து நிறுத்திட வேண்டும், வேங்கை வயல் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும், கஞ்சா விற்பனையை அரசு முழுமையாக தடுத்திட வேண்டும் என கட்சி நிர்வாகிகள் செய்தியாளர்களுக்கு வலியுறுத்தி பேட்டியளித்துள்ளனர். தமிழகத்தில் சாதிய வன்கொடுமைகள் மிக மிக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வேங்கை வயலில் நடைபெற்ற சம்பவம் இன்றும் கூட தமிழகத்தில் நாற்றம் அடிக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில் வேங்கை வயலில் குடிநீரை மலத்தை கலந்த அந்த கவர்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற ஒரு வலிவான கருத்தை என்னுடைய தலைவர் இனமான காவலர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அதுவும் வேங்கை வயலிலே கடந்த மாதம் சென்று அங்க இருக்கிற மக்களை சந்தித்த பிறகு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட புரட்சி பாரதம் கட்சி சார்பில் திமுக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மத்திய மாவட்ட செயலாளர் CK மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் பட்டியலின பழங்குடியின மக்கள் மீது தொடர்ந்து நடத்தப்படும் வன்கொடுமைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கும் திமுக அரசை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பாக புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக பட்டியலின மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர் சந்தைக்கு இன்று பூக்கள் வரத்து குறைந்து காணப்பட்டது. சங்கரன்கோவில் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை பூ விளைச்சல் குறைந்து காணப்பட்டதால் மல்லிகை பூவின் விலை குறைந்து விற்ற நிலையில் இதனால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் கவலையடைந்தனர். கடலூரில் வழக்கறிஞர்கள் சட்ட திருத்த மசோதா 2025 திரும்ப பெற வலியுறுத்தி சிதம்பரம் அருகே முட்லூரில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் கூட்டுக்குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் சங்க தலைவர் ஜானகி உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் சிறிய ரக வாகனங்களில் அளவுக்கு மீறிய வைக்கோல் சுமைகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே அதிகாரிகள் அளவுக்கு மீறி சுமை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மீது அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பிரசித்தி பெற்ற பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவிலின் மாசி சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு மாசிப்பட்டி உசிலம்பட்டியிலிருந்து பாப்பாப்பட்டியில் உள்ள கோவிலுக்கு பக்தர்களின் ஆரவாரத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கரூரில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் தமிழகத்தில் ஜாதியின் பெயரால் நடைபெறும் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு நடைபெற்றது. தொடர்ந்து சமூக நீதி பேசும் இந்த திராவிட அரசு தொடர்ச்சியாக தலித் மக்கள் மீது நடத்தப்படும் வன்முறைகளை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்றும் புரட்சி பாரதம் கட்சி சார்பாக தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டம் நடைபெறும் என கட்சியினர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். சமூக நீதி நிலைநாட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை இதைதான் வலியுறுத்துகிறோம். சேலம் மாவட்டத்தில் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என
விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் கார்த்திகா முன்னிலையில் கையெழுத்து இயக்கமும் மோட்டார் சைக்கிள் பேரணியும் நடைபெற்றது. தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தலைக்கவசம் அணிதல் விழிப்புணர்வு மோட்டார் சைக்கிள் பேரணியை மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் தீயணைப்பு நிலையம் 5 கிலோமீட்டர் தொலைவு இடம் மாறுதல் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியரிடம் எஸ்டிபிஐ கட்சியினர் மனு அளித்துள்ளனர். இதனால் கரம்பக்குடியில் ஏற்படும் தீ விபத்துகளை உடனடியாக தடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் நிலை ஏற்படுவதால் கரம்பக்குடியிலேயே தீயணைப்பு நிலையத்தை செயல்படுத்த கோரி எஸ்டிபிஐ கட்சியினர் நகர தலைவர் பகூர்தீன் தலைமையில் மனு அளித்தனர். அந்த தீயணைப்பு வாகனம் போகிறதுக்கு வரதுக்குலாம் இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக தான் இந்த கவர்மெண்ட் அதை பார்த்து இந்த நகரத்துக்குள்ளேயே செயல்படுற மாதிரி அதுக்காக ஒரு இடங்களை தயார் செஞ்சு மாற்ற வழிவகை பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எஸ்டிபிஐ கட்சி சார்பாக நான் கேட்டுக்கிறேன். சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி சங்ககிரி சந்தைப்பேட்டை சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சங்ககிரி ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் முத்துசாமி, பிடிஓ ஸ்ரீனிவாசன், பேரூராட்சி செயல் அலுவலர் உஷா தலைமை தாங்கி கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல்கள் அணிவித்து சீர்வரிசை செய்து வாழ்த்தினர். காஞ்சிபுரம் மாவட்ட புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட செயலாளர் தனசேகரன் தலைமையில் புரட்சி பாரத கட்சியின் சார்பில் தமிழகத்தில் பட்டியல் இன மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்து தாலுகா அலுவலகம் அருகே கண்டனம் மற்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் தொடர்ந்து பட்டியலின மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்தும் ஆணவ படுகொலைக்கென தனி சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றதாக காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் தனசேகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்கிடவும் பட்டியல பெண்கள் மீது தொடர்ந்து நடத்தப்படும் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் இந்த திராவிட மாடல் அரசில் நடந்து கொண்டிருப்பதை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இது போன்ற நிலைமை மீண்டும் தொடருமானால் புரட்சி பாரதம் ஏற்கனவே பல்வேறு போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக எங்கள் தலைவர் ஆணைக்கிணங்க பெரியதொரு திரள் போராட்டத்தை நடத்திட நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்பதை மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.